Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் பெரியவராயிருந்து நம்மளை வழி நடத்துவார். ஆமென். சொன்னாதான் நாங்க சொல்லுவோம். ஸோ ஆமென் அப்படின்னா அப்படியே ஆக கடவது. கர்த்தர் நமக்கு அப்படியாய் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாட்களிலே நான் யோசிப்பது உண்டு. நம்மளை அநேக பேர் அற்பமாய் நினைப்பாங்க. நம்மளை பார்த்து நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு இல்லைங்க, உண்மைதான் சொல்றேன் நானு. சில பேர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, அவன் பார்க்குற பார்வையிலே நம்ம அப்படியே கொஞ்சம் தளர்ந்து போடுற மாதிரி ஆயிடுவோம். ஆனா நல்ல கவனிங்க, நம்ம யாருடைய பார்வையில அற்பமாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா கர்த்தர் நம்மள அற்பமா பார்க்கலன்றதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமென்றத கரங்களை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அற்பமா பார்க்கலங்க. நான் படிக்காதவன் தான், என்கிட்ட பணம் இல்லதான், என்கிட்ட ஆஸ்தி அந்தஸ்துகள் இல்லதான், ஆனா கர்த்தர் என்னை அற்பமா பார்க்கல. அவர் என்னை ஆசீர்வாதமா தான் பார்க்கிறாரு, தம் பிள்ளையா தான் பார்க்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாமே வரும்போது, எல்லாம் ஒன்னா இருக்கும் போது, பணக்காரங்க இருந்தாங்கன்னா ஏழைப்பட்டவங்கள அவங்க இதுல சேர்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதலே தெரியல. ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லாம் பணக்காரர் இருக்கிறாங்க, நான் ஏழை, ஒருவேளை அங்க நான் போனேன், என்ன அவங்களுடைய சர்க்கிள் என்ன சேர்த்துப்பாங்களா? புரியல. அப்கோர்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய காரியங்கள், அவங்க பண்றதெல்லாம் நம்மளை செப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சுங்க தெரியல. அது நான் சில இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், அற்பமாய் நினைக்கப்படுகிறோம், அற்பமாய் நடத்தப்படுகிறோம், அற்பமாய் பார்க்கப்படுகிறோம். சில பார்வையிலேயே பேச மாட்டாங்க, ஆனா அந்த பார்வையிலேயே சொல்லுவாங்க, நீ எல்லாம் எனக்கு. அந்த பார்த்த உடனே நம்மளுக்கு மனசுல பக்குன்னு அடிக்கும், என்னடா இப்படி பார்த்துட்டாங்க நம்ம. வார்த்தையில இல்லைங்க, பேச்சில இல்லைங்க, நம்மள பார்வையில் அடிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த பார்வை பார்த்த உடனே நம்ம காலி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அற்பமாய் எண்ணப்பட்டாலும், ஹல்லேலூயா, அற்பமாய் எண்ணப்பட்டவன். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ராஜாக்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதிலிருந்தும் என் ஆண்டவர் கரம் பிடித்து மேல அவனை தூக்குகிறார். ஆமென் ஹல்லேலூயா. எளியவனா இருந்தா கையை உயர்த்தவர் ஆமென் சொல்லு. சிறியவனா இருந்தா கையை தூக்கவர் ஆமென் சொல்லு. கர்த்தருடைய அல்லது பின் விழுத்த கர்த்தர் பார்க்கல, உன்னுடைய பேக்ரவுண்ட பார்க்கல, ஆண்டவர் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நீ படிச்சியா, உயர்ந்தவனா, அல்லது உயர்ந்த சாதியா, அல்லது அழகா அற்புதமா, எதுவுமே பார்க்கல. God just is seeing is your, அல்லது உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்க இருதயத்தின் ஆழங்களை கர்த்தர் பார்க்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவனை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் அற்பமாய் எவன் இருந்தானோ அவனை பிடிச்சுக்கிட்டார். கித்தியோன்னு ஒன்னு இருந்தான். அவன் யார் தெரியுமா? இருக்கிறதுலயே கடைசி பெஞ்சமின் கோத்திரத்துக்காரன். அவன் சொல்லுவான், ஐயா நான் பெஞ்சமின் கோத்திரத்துக்காரன், என்னால எல்லாம் போய் பண்ண முடியாது, நான் சிறியவனும் எளியவனுமா இருக்கிறேன், என்ன விட்டுருங்க, வேற யாராவது பாத்துக்குங்க. உங்களை பார்த்து சொல்றேன், அநேக நேரத்துல நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம், ஐயோ ஆண்டவர் என்ன கூட செய்வாரா, நான் சிறியவன் ஆயிடுச்சே, நான் படிக்காதவன் ஆயிடுச்சே, நான் ஏழை ஆயிடுச்சே, நான் பலவீனன் ஆயிடுச்சே, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு அது இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, இந்த நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை தெரியுமா? பலவான்களை வெட்கப்படுத்தும்படி கரத்தை மேல உயர்த்தி ஆமென் சொல்லணும். உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும்போது கரம் பிடித்து மேல தூக்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் ஞாபகத்துல வைத்துக்கோங்க. அற்பமா பார்க்கப்படும் போது வருத்தம் இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் யாருக்காவது தெரியுமா? சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் நான் உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க படிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம், வாசிக்கலாம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆ ஆ ஆ ஆ என்னுடைய அடிமை பெண்ணை உம்முடைய மடியில கொடுத்தேன். என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். எனக்கும் உமக்கும் நடுவில் என்று நியாயம் தீர்ப்பாராக என்றால். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு முன்னுக்கு போக வாஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு சாராய்க்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். வாக்குத்தத்தம் என்ன பண்ணினார் அப்படின்னா, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவனாய் அவருடைய தேசத்தை விட்டு அவனை கடந்து வருகிறான். என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை பெற்றுட்டு வந்த இந்த சாராய் என்ன தெரியுமா பண்றாங்க? எனக்கு குழந்தை பிறக்கல, இந்த ஆகாரோட சேர்ந்து எனக்கு பிள்ளைய பெற்றுக்கொடு கேட்டா. இது ஐடியா கொடுத்தது யாரு? சொல்ல மாட்டீங்க. மறுபடியும் அவனை போய் திட்டுறது யாரு? இந்த பிரச்சனை இப்ப இல்லைங்க, அப்பதுலதான் இருக்குது இந்த பிரச்சனை. ஆபிரகாமுக்கே இருந்தது இல்ல? ஏன் நம்ம தாத்தா பெரியவரு, யார் அவரு? எல்லாருக்கும் தாத்தா ஆதாம். அவருக்கு எந்த பிரச்சனை இருந்தது போல. யூனிவர்சல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே, நல்ல கவனிங்க. அவளே கொண்டு வந்து கொடுத்தா. இப்ப அவன் கர்ப்பவதி ஆயிட்டா. கர்ப்பவதி ஆனோடனே எப்ப சொல்றா? என்ன தெரியுமா சொல்றா? அவ கர்ப்பவதி ஆகி எனக்கு அற்பமா பாக்குறான். உனக்கும் எனக்கும் கர்த்தர் நியாயம். ஏய், செய்தெல்லாம் நீ யார் வந்து கேட்கற? நீ புரியுதா இல்லைங்க? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. இந்த சாராய் பயங்கரமான ஆள். ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உன் மேல். யார் மேல? இது யார் பண்ணது? கேட்கல. நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான், நாமளே செய்வோம், நாமளே பண்ணுவோம். ஆனா எத்தனை போய் யார் மேல வைப்போம்? பைக்ல ஸ்பீடா போவாராம், போய் விழுந்துச்சு வாடி கீழே விழுவானா. ஆண்டவர் என்னை காப்பாத்தவே இல்லை, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு. நேத்து ஒரு பார்த்தேன், நான் இனிமே ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? எந்த சாமியே கிடையாதுன்றாரு. சரி, நான் பார்த்தேன், எப்பா சாமி என்ன விட்டுருப்பா, விட்ட நீ எனக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கிற, என்னை விட்டுரு, நான் கம்முன்னு வந்துட்டேன். நான் யாரும் குறை சொல்லல, அவங்களுடைய மென்டாலிட்டி நான் யாரும் குறை சொல்லல. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த இடத்துல சாராயை பார்த்த போது எனக்கும் உமக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், என்னை அவள் அற்பமாய் பார்க்கிறார். நல்ல கவனிங்க. வேலை செய்யற பொண்ணுதான், எங்கேயோ இருந்த பொண்ணுதான். அல்லது இந்த ஆகாரை கொண்டு வந்து இவகிட்ட கொடுக்கும் போது அவ கர்ப்பவதி ஆனால் இப்போ இவளுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம், சின்ன வேதனை. எனக்கு கிடைக்கல, ஆனா இவளுக்கு சொல்ல மாட்டீங்க வருத்தம். ஏற்கனவே இந்த மாதிரி கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அந்த பொண்ணு சும்மா அப்படி திரும்பி பார்க்கும், லைட்டா அப்படி பார்த்திருக்கோமோ என்னன்னு தெரியல. உடனே வந்துச்சு கோவம். வேற கூப்பிடுற ஆபிரகாம கூப்பிட்டு டோஸ் விட்டுட்டான். ஆனா ஒண்ணு கவனிங்க, ஆகாரு மட்டுமே இல்ல, ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேலு ஈசாக்கை பரிகாசம் பண்ணுவான், அவனை அடிப்பான். வேத பண்டிதர் சொல்லுவாங்க, அவன் மேல இவனுக்கு கை ஓங்கி இருந்தது. அப்போ இந்த பணிப்பெண்ணுடைய பிள்ளை சுதந்திரவாளியாகிய இந்த சாராளுடைய மகனை ஆளுகை செய்வனான அடிக்கிறவனா இருக்கும் போது வேதனை வருதா செய்யும். ஆனா நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, இந்த அற்பமான பார்வை நிறைய பேர் நம்மளை பார்த்து நினைப்பாங்க, முதலாவது நீதான் இந்த ஊருக்கு வந்த, ஆனா உன்னை விட நான் முதல்ல வீடு வாங்கிட்டேன் பாத்தியா. ஃபர்ஸ்ட் நீதான் கம்மல் வாங்கின, ஆனா நான் கம்மல் செயின் வாங்கினேன் பாத்தியா. ஃபர்ஸ்ட் நீ ஒரு நாள் நான் படவை கேட்டா நீ கொடுக்கவே இல்லை, பட்டு படவை. இப்ப பாத்தியா 2 படவை வச்சிருக்கு. ஹலோ, சாராயுடைய வயிற்றுல ஒரு பெரிய தலைமுறை வரப்போகிறது என்று ஆகருக்கு தெரியல.
ஆகாருடைய கண்கள் என்னன்னா, உன்னை விட நான் பெட்டர், உன்னை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை விட நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தான் உயர்த்தி பார்த்து கொள்கிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய காரியங்கள் அவர் வைத்திருக்கிறார். மனுஷர் பார்த்து சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் என்னை விட நீ என்னை விட படிச்சியா, நீ என்னை விட அறிவாளியா, நீ என்னை விட டேலண்டா, நீ என்னை விட நீ அதுவா, நீ இதுவா அப்படின்னு அற்பமா பார்க்கும் போது ஒருவேளை அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனா வரும் காலங்களிலே கர்த்தரை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை அவங்களுக்கு அறியாமல் இருக்கலாம். சாராருடைய அந்த வயிற்றில ஆண்டவர் ஈசாக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஈசாக்கின் மூலியமாய் கர்த்தர் தேசத்தை, இந்த உலகத்தை ஆண்டவர் மீட்டுக் கொள்வார் என்கிற ஒரு பெரிய காரியத்தை அவர் மறந்திருக்கிறபடியினால், இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அற்பமாய் பார்க்கிறவர்களுக்கு உன்னுடைய மேல் தோற்றம் தெரியும், ஆனா கர்த்தருக்கோ உன்னை கொண்ட நோக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. வயசாகுது, ஆனாலும் ஆண்டவர் போட்ட திட்டத்துல கர்த்தர் கண்டிப்பா இருக்கிறாரு. ஆனா பாக்குறவெல்லாம் என்ன பேச்சு பேசுறான்னா, இன்னும் உனக்கு இல்ல, இன்னும் உனக்கு குழந்தை இல்ல, உனக்கு அது வரல, இன்னும் நீ வீடு கட்டல, நீ இன்னும் அது பண்ணல. ஹலோ, கர்த்தர் செய்யும் போது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஆமேனே இல்லை. இது மாதிரி பிரசங்கம் பண்ணினா இனிக்கே காலியா இருக்குது சர்ச்சு. கர்த்தர் செய்யணும்னா கொஞ்சம் லேட்டு தான். சொல்ல மாட்டீங்க, சத்த போயிட்டு வரான்னாரு, போயிட்டு வரதுக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. இருக்கீங்களா? திராட்சை ரசம் முடிய போதும், நாங்க வெயிட் பண்ணாரு. சாப்பாடு எத்தனை வாங்கடான்னாரு, ஒண்ணுமே இல்ல. சரி, கடைசியில அந்த 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு வா. கடைசியில எல்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா இவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையா. அப்படியா, சரி ரைட்டு, நீங்க வரத்துக்குள்ள நான் அப்பத்தையும் மீனையும் சுட்டு தரேன். இல்ல, வெயிட் பண்ணும் போதுதான் கர்த்தர் செய்வாரு. இருக்கும் போதே கொடுக்கிறது மனுஷன், ஒண்ணுமே இல்லாத கொடுக்கும் போதுதான் கர்த்தர். புரிஞ்சவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா. புரியாதவங்களை எனக்கு தெரியாதுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியல. ஒண்ணுமே இல்ல பாக்கெட்ல, அப்பதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். என்னால முடியாதுன்னு போதுதான் கர்த்தர் பாதைகளை கர்த்தர் கொடுப்பார், புதிய வழிகளை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை அற்பமாய் நினைக்கிறவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு உங்க பின்ன கர்த்தர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று அவங்க புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வைத்திருக்க திட்டம் என்னன்னா, உன்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொன்னு சொல்றேன், இதுவரைலாம் நீங்க பார்த்தது கால்வாசி, ஆனா இனிமே நீங்க பார்க்க போறது முக்காவாசி. இதுவரைலாம் நடத்துனது கொஞ்சம் அற்புதம் தான், ஆனா இனிமே நடத்த போறதுதான். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி எபினேசர் ஆமென் ஹல்லேலூயா. என்னை நடத்தினீர் வல்லவர் ஆண்டவரே, அவர் சித்தம் நடைபெறுவதாக, தேவ சித்தம் நடப்பதாக. எந்த இடத்துல அவமானப்பட்டமோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டமோ, எந்த இடத்துல அல்லது அற்பமா எண்ணப்பட்டமோ, என் தேவன் அதே இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து உயரங்களை கர்த்தர் கடந்த போக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே அவங்கள பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆளு பாத்தியா, நான் பின்னாடி வந்தேன், எனக்கு குழந்தை, உனக்கு. உடனே நம்ம கெத்து. அந்த மாதிரி நினைச்சாங்க, ஆபிரகாம் என்னதான் நேசிப்பாரு, ஏன்னா நான் குழந்தை இருக்கு இப்ப எனக்கு, உனக்கு என்ன இல்ல. சொல்ல மாட்டீங்க. ஆக்சுவலா தானேங்க மனிதனுடைய இயல்பு. உடனே அந்த அம்மாக்கு எனக்கு குழந்தை போந்தோடனே அந்த சாராய தள்ளிட்டு இவர் வந்துடுறாரு நினைச்சிருக்கலாம். ஹலோ, கர்த்தர் சாராய கொண்டு கர்த்தர் வச்ச திட்டம் பிசாசுக்கு புரியாது, மனுஷனுக்கு புரியாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் பிசாசுக்கு புரியாது, சில நேரத்துல மனுஷனுக்கு புரியாது. ஆண்டவர் மேலான காரியங்கள் உனக்காய் எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடைக்காலத்துல மனுஷன் பார்த்து உன்னை துச்சமா பேசுவான், உன்னை கேவலமா பேசுவான், உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணுவான், உன்னை அற்பமா பார்ப்பான், உன்னை வித்தியாசமான காரியங்கள் நடத்துவான். ஆனா நீ பதறி போகாத. உன்னை அழைத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர்,
உன்னை பேரிட்டு அழைத்த கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாரு. கரம் பிடித்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்தி செல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க பார்க்கலாம். போதுமா? 35 வாசிங்க. ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு யூதா என்று பெயர் வைத்தாள். போதும். நல்ல கவனிங்க. லேயாளுக்கு 6 பிள்ளைங்க, ஒரு குமார்த்தி. 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் ஒரு குமார்த்தி. அப்படின்னா கிட்டத்தட்ட 7 பேரை பெற்றெடுத்தா. இந்த 7 பேரை பெற்றெடுக்கிற வரலாம். நல்ல கவனிங்க. ராக்கேலுக்கு குழந்தை இல்ல. ஆனா யாக்கோபுக்கு அவள் மேல அவ்வளவு அப்பரிதமான பிரியம். அவளுக்காக எவ்வளவு வேலை செஞ்சான், எவ்வளவு கஷ்டப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையில பாதி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா கவனிங்க, அவளுக்கு பிள்ளை இல்ல. லேயாளு வேணான்னா கொண்டு வந்து தள்ளலாம். யாரு? லாபானு தள்ளின பிறகு அவளோடு சேர்ந்தான். 6 பிள்ளைகளை பெற்றான். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆனா 6 பிள்ளைய பெற்றவ ஒருவேளை வேணான்னு தள்ளி கொண்டு வந்தவள இப்ப பிள்ளைய பெற்றா. இப்போ யார தெரியுமா வித்தியாசமா பாக்குறா? ராகேல பாக்குறா. நீ எல்லாம் எனக்கு சொல்ல மாட்டீங்க. பிள்ளைய பெறும் போதெல்லாம் எனக்கு தெரியல. பிள்ளை பெறும் போதெல்லாம் அப்படியே ஒரு பார்வை, பாத்தியா? தெரியல எனக்கு அது எப்படி பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அந்த பார்வையிலேயே பாவம் இல்லையா? அந்த ராக்கேல் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா தெரியல. கடைசியில ராக்கேல் சொல்றா, நான் சாகுறேன், கர்த்தரை சாகடிக்கட்டும், நான் செத்து போறேன், இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இனி என்னை விட்டுட்டோம், கர்த்தரை கைவிட்டாரு, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லும் போது ஆண்டவர் அப்பொழுது கர்ப்பத்தை திறந்தார். கர்ப்பத்தை திறந்த போது கர்த்தர் அவளுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகன் பேர் என்ன? மோசே, ஏசேபு. பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நான் சொன்னா பைபிள் எத்தனை பேர் கேரக்டர் இருக்குதோ எல்லா கேரக்டர் வரும். எனக்கு கொஞ்சம் மறுபடியும் நான் ரிவைஸ் பண்ணிப்பேன். நல்ல கவனிங்க. ஏசேவை பெற்றால் ஏசேபு தான் முன்னாடி தான் பெத்தா பாரு. யாரு? லேயாள். இந்த 6 குழந்தைகளுக்கும் இந்த மகளுக்கும் சோறு போடுறவன், சாப்பாடு கொடுக்கிறவன். ஏங்க புரியுதா இல்லையங்க? இவன் தான் உங்களை காப்பாத்த போறான்னு லேயாளுக்கு தெரியல. என்ன பார்வை, என்ன கெத்து, என்ன அவமானப்படுத்துற, அற்பமா நினைக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அற்பமா என்ன படுகிற பட்சத்துல கர்த்தர் யுத்தங்களை செய்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காய் கர்த்தர் சூழ பாளையம் இறங்கி அவர் யுத்தங்களை செய்கிறார் என்று சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறதை போல இயேசுவின் நாமத்தினால அற்பமா எண்ணப்படுகிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றேன், என் ஆண்டவர் கண்டிப்பாகவே ஒரு நாளிலே உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணும்போது கர்த்தரே ஜெயிப்பார். நம்ம நினைக்கிறோம் ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் சினிமா பார்ப்பீங்க? நான் சின்னப்ப சினிமா பார்ப்பது உண்மைதாங்க, நான் போய் சொல்ல மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன அடி வாங்குவான்? யாருக்கு ஃபர்ஸ்ட் ரத்தம் வரும்? அப்புறம் எழுந்து என்ன காமெடினா பாருங்க, வாழ்க்கை புள்ளவும் என்னன்னா இதுதாங்க கதை. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னமும் நீங்க சினிமா போகாத மாதிரி பார்க்காத மாதிரி. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன், சர்ப்ரைஸ் விசிட். நேர போய் வீட்டில் உட்காந்துட்டேன்.
பார்த்தாக்கா அந்த வீட்டில் அது என்னது, அதனால ஒரு டிவி எப்போ இருத்தலமான சினிமா பாட்டு போவோமே, என்னது அது, பாருங்க எப்படி தெரியுது எல்லாருக்கும், சன் மியூசிக் ஓடிட்டு இருக்கு. நான் போனோடனே எனக்கு பிபி சர்ற மண்டை ஏறி போச்சு. நீங்க பாட்டு பாட மாட்டீங்க, வீட்லயே அட்லீஸ்ட் பாட்டாவது ஓட விடுங்க. என்ன பாட்டு? ஏசப்பா பாட்டாது. மண்டையில ஏறிக்கிச்சு, அவ்வளவுதான். அந்த வீட்டு விட்டு வெளியே வரலாம், திட்டினே இருந்தேன். நானும் கண்ட்ரோல் 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 மைண்ட்ல வச்சுன்னு, மனசு சொல்லுது கண்ட்ரோல் கண்ட்ரோல், நோ கண்ட்ரோல், அடி வாத, அவ்வளவுதான். ஏன் சொல்றேன்னா ஓனவனே ட்ரிகர் பண்ணிட்டாங்க. நல்ல கவனிங்க, நான் ஏன் இது சொல்றேன்னா, லேயாளுக்கு தெரியல, லேயாளுக்கு தெரியல, இவன் தான் பெற போறவன் தான் என் பிள்ளைகளுக்கு சோறு போட போறான். இது நான் உங்களை பார்த்து சொல்றேன். பார்க்கறவன் உன்னை வித்தியாசமா பார்க்கலாம், துச்சமா பார்க்கலாம், உன்னை பார்த்து இலகாரமா பேசலாம், உன்னை பார்த்து காமெடி நினைக்கலாம். ஆனா இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார், ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார், காரியங்களை மாற்றக்கூடியவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த சினிமால சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வரலேருந்து லாஸ்ட் வரலாம், அந்த ஹீரோ அடி வாங்கணும், அவருக்கு லாஸ் வரணும், அவர் தனியா இருக்கணும், அவமானப்படணும், வீட்டை விட்டு வெளியே போயிடு. பார்க்கலையா? வீட்டை விட்டு வெளியே போயிட்டு போனவனே ஒரு பாட்டு பாடுவாங்க, தெரியல, எல்லாம் பண்ணுவாரு. லாஸ்ட்ல அந்த ஹீரோ தான் ஜெயிப்பாரு. ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாங்க. ஹீரோ ஜெயிக்கலாம் இந்த படம் ஓடாதுங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹீரோ ஜெயிக்கல பாப்பீங்களா? அஜித்தோ விஜயோ அல்லது ரஜினியோ அடி வாங்கி செத்து போன உடனே சூப்பர் சொல்லுவீங்களா? என்னடா ரஜினியை சாப்பிட்டான், இன்னும் ரஜினியோ பெரிய பயிற்று மாதிரி ஒன்றும் கிடையாது. நல்ல ஞாபகம். என்னன்னா கடைசியில இந்த ஹீரோ ஜெயிச்சிடணும். பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற உனக்கு உன் பக்கத்துல ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்பாரு. கடைசியிலே இது விளங்க பண்ணுகிற கர்த்தர் வேதத்துல வாசிக்கிறோம். கொஞ்ச நாள் உனக்கு ஒருவேளை அவனுக்கு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அநேக நேரத்துல கண்ணீரும் கலப்பமாய் இருக்கலாம், கண்ணீரும் கம்பளமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளிலே உன்னை ஆசீர்வதிக்கிற நாளில் எப்பேற்பட தெரியுமா? ஆண்டவர் உனக்கு யேசேபை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் கொடுக்குவது எப்பேற்பட்டதுனாக்கா ஆசீர்வாதமானதான் கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லேயாளுக்கு தெரியல யேசேபு வருவான். யேசேபை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. யேசேபை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. நாம அநேக பேர் நம்மளை பார்த்து நினைப்பாங்க, ஐயோ நான் ரொம்ப குறைப்பட்டவனே, நான் என்ன செய்ய போறேன்? இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? தாழ்மை மனப்பான்மை. நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை. அடுத்தவன் தாழ்த்து பார்க்கறது வேற, அது பாரப்பட்ட விஷயம். நமக்குள்ளே என்னவா இருக்கும் அது? கேட்கல. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது, இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எந்த நேரத்துல ஒரு நாள்ல தாவீது இப்படி சொல்லுகிறான். தாவீது தன்னுடைய நண்பனாகிய அல்லது அவன் இடத்துல சொல்லுகிறான், என்கிட்ட பின்புலம் இல்ல, நான் பணக்காரன் இல்ல, எனக்கு ரெப்புடேஷன் இல்ல, எனக்கு யாருமே இல்ல, நான் தனிமரம் போல விடப்பட்டிருக்கிறேன். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். யோனாத்தான் கிட்ட சொல்றான். ஆனா அவன் கர்த்தர் எப்படி தெரியுமா மாத்தினாரு? 40 வருஷங்களை இஸ்ரவேலை ஆளுகிறவனாய் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றவில்லையா? இங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏழ்மையும் குறைவுமாய் இருக்கிறவனை கர்த்தர் அவனுடைய அவமானத்தை மாற்றவில்லையா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கிறேன். அப்பொழுது தாவீது தன் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும்
ஆமென், ஹல்லேலூயா. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, ஒரு நாள்ல இந்த தாவீத கோலியாத்து சொல்றான், டேய் சின்ன பையனா இருக்கிற நீ வந்தீனா உன்னை கொன்னு இந்த ஆகாய பட்சைகளுக்கு நான் இறைச்சியை கொடுப்பேன், உன்னை நான் சாகடிப்பேன், வா அப்படின்னு கூப்பிடுறான். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, இந்த தாவீதை எப்படி பார்க்கிறான்னா துச்சமா பார்க்கிறான், அற்பமா பார்க்கிறான், நீ எல்லாம் எனக்கு ஆளே கிடையாதுன்றான். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆனா யாரை கொன்றான்? யாரை கர்த்தர் உயர்த்தினார்? இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு, I am a poor, have no reputation. நான் ஏழ்மையானவன், எனக்கு பின்புலமே கிடையாது, நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பலவீனமானவன். ஆனா கவனிங்க, தாவீதை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷ காலங்களை ஆள்கிறவனாய், ராஜாவாய், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினான் அல்லவா? இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், யார் உங்களை துச்சமா பார்க்கறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் துச்சமா தான் என்ன பண்றேன், ஆனா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க துச்சமா எண்ணப்படும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எந்த காலகட்டத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த காரியத்தை தாவீது செய்தது போல இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன். அதனால தான் சொல்றான், தாவீது சொல்றான், அவருடைய துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும், அவரை நான் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருப்பேன். இயேசுவின் நாமத்தில் எங்களை பார்த்து சொல்றேன், எந்த நிலையிலும் எந்த அவமானங்களிலும் எந்த குறைகளிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவனாய் நீ இருந்த அப்படின்னாக்கா உன்னுடைய அற்பமத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் குறைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உன்னை எல்லாரையும் காட்டில உயர்த்தி கர்த்தர் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்டார்டிங்ல குறைவுதான், ஆனா முடிவு நிறைய. இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்க, யாரு முதல்ல ஓடுறவன் அது இம்பார்ட்டன்ட் இல்ல, யாரு ஓடி முதல்ல வர அதுதான் இம்பார்ட்டன்ட். முதல்ல இந்த கோடு விட்டு ஓடுறவன் இல்ல, அந்த கோடுல போய் சேர்றவன் தான். ஏங்க இருக்கிறீங்களா இல்லையா? நம்ம இதை பார்ப்போம், புரியல? ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இது நான் உங்களை பார்த்து சொல்றேன், அற்பமாய் எண்ணப்படும் போது, அற்பமாய் பார்க்கும் போது, ஒருவேளை உங்க மனுஷனை நீங்க வருத்தப்படலாம், ஆனா கர்த்தர் உங்க பட்சத்தில் காரியங்களை செய்கிறார் என்று நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அநேக நேரங்களிலே கர்த்தருடைய காரியங்கள் மனுஷனுக்கு புரியாததா இருக்கும், என்ன நடக்க போறதுன்னு புரியாததா இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் செய்ய அவர் வல்லவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை என்னோடு ஒரு திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம் 34ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவரை கேட்டு மகிழ்வார்கள். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறான்னா, அவரை நான் எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். எனக்கு கேட்க தேவஜனமே, இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தாவீது சொல்லுகிறான். எந்த நேரத்துல சொல்லுங்க இந்த வசனத்தை? எப்போ இந்த பாட்டு பாடுறான் அப்படின்னா, ஆகீஸ் ராஜா கிட்ட இவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறான். தனி ஒருவனாய், படைபலம் இல்லாதவனாய், பட்டயம் இல்லாதவனாய், கேட்பாரற்றவனாய், தனி மனுஷனாய் அந்த ராஜா கிட்ட நிக்கும் போது ராஜா பார்த்து இவனை பார்த்து எல்லாம் சொல்றாங்க, இவன் யார் தெரியுமா ராஜா? சவுலு கொன்னது 1000, தாவீது கொன்னது 16,000, இவன் தான் அது. ராஜா வந்து பாக்குறாரு, நம்மால உடனே என்ன ஆக்சன் தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி ஜொல்லு விட்டுக்கிட்டு கீரிக்கினே நிக்கிறான். யாரு கேட்கல. ராஜா சொல்றான், சி மென்டல் மாதிரி இருக்கான், அனுப்பிவிடு, வேணாம் போ, வெளியே போ. அப்போ
சீ அப்படின்னு சொல்லும் போது, கையில பட்டயம் இல்லாத போது, நிராயுத பாதினியா இருக்கும் போது, அவனுக்கு உதவியை யாருமே செய்ய முடியாத போது, எதிரி கைகளுக்குள்ள சிக்கின போது, நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, அவனை பார்த்து இந்த ஆகீஸ் ராஜா சொல்லுகிறான், சீ படா அப்படின்றான். அப்ப சொல்றான், அவரு எக்காலமோ சொல்ல மாட்டீங்க. நம்மளாம் தான் கேட்கல. இப்போ என்ன தெரியுமா, எதை வேணா பரவாயில்ல, ஏதாவது சின்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் யாரை திட்டுவோம்? ரெண்டாவது சர்ச்சு, மூணாவது பாஸ்டர். ஏன்னா ஈஸி டார்கெட் இவங்க எல்லாம், சிம்பிளா திட்டலாம், யாரும் 4 வார்த்தை திட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை சொல்ல, நீங்க நல்லவங்க தான், நிறைய பேர் இது மாதிரி தான். பாஸ்டர், ஆமா பாஸ்டர், சர்ச்சு, செய்யறதெல்லாம் தப்பு. யாரு சொல்ல மாட்டீங்க? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இந்த மாதிரி செய்யாத கொள்ளாத செய்யாதன்னு சொன்னா சரி சரி தலையாடுறார். ஒரு 10 நாள் அந்த தப்பு செய்யறத நிறுத்திட்டு உடனே சொல்லு, கர்த்தர் சுகமே கொடுக்கலையே, நீ இத்தனை வருஷமா கேட்டியா, அது நின்னியா செஞ்சியா? இத்தனை வருஷமா ஆண்டு சொன்னாரு செய்யாத கொள்ளாத, ஆண்டு சொன்ன, அப்போ சரியா இருந்தியா? இப்போ உடனே நல்லா 10 நாள் நான் நல்லா ஆயிடும், உடனே நான் பக்காவாயிடும். சர்ச்சுக்கு வந்தோடனே என் கடன் எல்லாம் மாறிடும், உடனே சர்ச்சுக்கு வந்து வியாதி எல்லாம் போயிடணும், சர்ச்சுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிடணும். இத்தனை நாள் ஆண்டு கூப்பிட்டார், அப்போ வந்தியா? இத்தனை நாள் ஆண்டு உன்னை அழைத்தார், அப்போ வந்தியா? தாவீது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். தனியா ஒருத்தர் இருந்தாலும் அவமானப்படும் போதும், சீ இவெல்லாம் பெரிய ஆளு கிடையாது, அவனை விட்டுருக்குடா அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிரி ராஜா கிடைச்சா விட்டுருவாங்களா? கேட்கலங்க. எதிரி ராஜா கிடைச்சா விட்டுருவாங்களா? விடவே மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. ஆனா தாவீத ஆகீஸ் ராஜா சொல்லுகிறான், இவன் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறான், இவன் ஒரு மென்டல் ஆயிட்டான், இவனை விட்டுருங்க. அப்ப நல்ல கவனிங்க, துச்சமாய் பார்க்கப்பட்ட அந்த தாவீது, துச்சமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீது, தாவீதை கர்த்தர் மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறார், மறுபடியும் செப்பரேட் ஆரம்பிக்கிறார், மறுபடியும் உயர்த்த ஆரம்பிக்கிறார். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை துச்சமாய் பார்க்கிறவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா, கர்த்தர் மறுபடியும் மெட்டு மெட்டாய் கர்த்தர் உங்களை கட்டி உயர்த்தி மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா என்ன செய்யணும் சொல்ல மாட்டீங்க? என்ன செய்யணும்? அது கூட நீங்களே சொல்லுங்க பாஸ்டர், எங்களை கேட்டா நாங்க என்ன செய்வோம்? எங்க வீட்டுக்காரமா சொல்லிட்டாங்க, நீ என்ன கேட்டாலும் சர்ச்சில் இருக்கிறவங்க உனக்கு பதிலு. ஆனா அவங்க சொல்லும் போது எனக்கு வந்து அதை நான் நம்பல, ஆனா இப்பதான் எனக்கு அது புரியுது. இடையில அந்த ரீல்ஸ் ஆனது அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு ஒருத்தன் சும்மா, ஆனா ஒண்ணு அதான் வருது எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப இந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன், நியூஸ் அந்த நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக, அது சும்மா வருது, அப்போ தெரியல இப்போ தெரியுது அப்படின்னு. அது மாதிரி என் வைஃப் சொல்லும் போது தெரியல எனக்கு, ஆனா இப்பதான் தெரியுது. போன வாரம் அது மாதிரி வாரம் எதா வேணா கேளு, நாங்க வாயை அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உன் அவமானங்கள், உன்னுடைய அற்பமா இருக்கிற காரியங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை கட்டுவார், கரங்களை மேல உயர்த்தி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீ போ என்று சொல்லப்பட்ட ஆகீஸ் ராஜா கிட்ட வெளியே வந்து சொல்றான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். அவமானப்படும் போது ஸ்தோத்தரிக்கிறான், அல்லது துரத்தப்படும் போது ஸ்தோத்தரிக்கிறான். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், அநேக நேரங்களிலே நீங்கள் துரத்தப்படும் போது, அவமானப்படும் போது, அற்பமாய் நினைக்கப்படும் போது, துச்சமாய் எண்ணப்படும் போது, அல்லது வியாதி மத்தியில் இருக்கும் போது, பலவீனங்கள் மத்தியில் காணப்படும் போது, ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கணும், கர்த்தருடைய நாமம், அவருடைய நாமத்தை மயப்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பொழுது கர்த்தர் உன்னுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை
விட்டுருவோம். சபையை மறந்துடுவோம், ஊழியக்காரனை மறந்துடுவோம். உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரதெல்லாம் 5 ரூபாய். இப்ப 5 ரூபாய் நினைக்கிறேன் ரேட் ஏறிச்சா என்னங்க, எனக்கு தெரியாது. நாங்க 5 ரூபாய் வெளியே வரமாட்டோம், நாங்க 5 ரூபாய் தான். ஓகே, அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சா சரி, புரியனாலும் சரி, போங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனத்துல அவன் சொல்கிறான், 7வது வசனத்தை வாசிங்களேன். அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நல்ல கவனிங்க. துரத்தப்படுறான். இவனை என்ன சொல்லுது, இவன் ஒரு ஆளே கிடையாது தள்ளிவிடும் போது அப்ப சொல்றான், சூழ பாளையம் இறங்கி ஆண்டவர் அவங்களை விடுவிக்கிறார். இப்ப சொல்லுங்க, இவனை ஆண்டவர் விடுவிச்சாரா, அவங்களே துரத்தி விட்டாங்களா? ஆக்சுவலா பாக்குறதுக்கு வெளியில எப்படி இருக்கு, அவங்க துரத்தி விட்ட மாதிரி. ஆனா இவன் என்ன சொல்றான், கர்த்தர் விடுவித்தார். இன்னைக்கு நாம டாக்டர் நல்ல மருந்து, அதனால்தான் இருக்கிறேன், அத சொல்லுவியா? கர்த்தருடைய கிருபையினால நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவியா? மருந்து மாத்திரை விட தேவ கிருபை, அவருடைய கிருபை என் ஜீவனிலும் மேலானது தாவீது சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேங்க, எக்காலமும் அவரை ஸ்தோத்தரிக்கத்தக்கவர்களாய், எக்காலமுடைய துதி உங்கள் வாயில் இருக்கத்தக்கவர்களாய் நீங்க மாறினீங்க அப்படின்னா உங்க அற்பமான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படும் போதுதான் அதிகமா ஜெபம் பண்ணுவோம். உண்மையா? கண்ணீர் வருமா? ஆனா உயர்விலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அற்புதங்கள் நடக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். எனக்கு கேட்கிற தேவஜனமே, தாவீது எந்த ஸ்தானத்திலும் அவரை விடல, எந்த ஸ்தானத்திலும் அவரை விடல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம எப்படின்னா கொஞ்சம் இல்லாம போனா ஆண்டவர் விட்டுருவோம். கொஞ்சம் பணம் வந்தா, கொஞ்சம் உயர்வு வந்தா, டைம் இல்ல பாஸ்டர், டைம் இல்ல, எங்க ஒரே பிஸியா இருக்கிறேன், வியாபாரம் வந்துச்சா அந்த வியாபாரத்துக்கு போயிடுறேன்னா அதனால டாம் டூம்னுவாங்க. அந்த வியாபாரத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் பாப்பாரு. அப்படியா வியாபாரம்? எனக்கு தேவ சமூகத்துக்கு டைம் கிடையாது, ஜெபிப்பதற்கு டைம் கிடையாது. குறைவில் இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், நிறைவில் இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். இந்த மத்தியான வேலை உங்களை பார்த்து சொல்றேன், அற்பமா எண்ணப்படுகிற உன்னை எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை வாசிக்கிறோம், இந்த நாசரேத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வருமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்தார், நன்மைகளை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார். இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அநேக பேருடைய பார்த்து சொல்லலாம், இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இவனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, இவங்களால ஒரு நன்மை கிடையாது. அநேக நேரத்தில் அவங்களை பார்த்து உங்களை வேறு விதமாய் பேசலாம். ஆனா இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், ஒன்றும் இல்லாத இடங்களிலே ஆண்டவர் இருக்கிறத போய் பண்ணுகிறவராய் கர்த்தர்களை மாற்றுவாரு. அநேக பேருக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துவாரு. அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து கூட சொல்றாங்க, இவன் தச்சனின் மகன் அல்லவா அப்படின்னா என்ன? கர்த்தர் அல்லவா, இயேசு கிறிஸ்து அல்லவா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இவன் தச்சனின் மகன். கேவலமா பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கும் போது என்ன கொண்டு போய் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னாக்கா, டவ், புறாவை கொண்டு போய் கொடுக்கிறாரு. பணக்காரனுங்க கொளுத்த கண்டுகளை கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க ஆடுகளை கொடுப்பாங்க. ரொம்ப ஏழப்பட்டவங்க இந்த புறாவை கொண்டு போய் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு போய் கொடுத்தாருன்னா, பஸ்கா நாட்களிலே அவர் புறாவை கொண்டு போய் கொடுக்கிறார். அப்போ இவர் எவ்வளவு ஏழ்மையா, ஏங்க புரியுதா இல்லையாங்க? ஏழ்மையில இருக்கிறவர்
வேலை செய்து தன் குடும்பத்தை அவர் கிட்டத்தட்ட அநேக வருஷங்கள் அவர் போஷித்தார். எனக்கு கேட்கிற தேவஜனமே, இது நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை பார்த்து சொல்றேங்க. இவன் தச்சனின் மகன் அல்லவா? இவன் அல்லது வேதத்துல வாசிக்கும் போது ஏதாக நன்மை வருமா, நாசரேத்துல வருமானாக்கா, இயேசு கிறிஸ்துவுக்கு பேருக்கு முன்பதாக அந்த பட்ட பேர் இருக்கிறாங்க, நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்து, அல்லது நசரேனா முடி வெட்டப்படாதவர், அல்லது நாசரேத்து, அதுதான் வருது. இது நான் உங்களை பார்த்து சொல்றேன், துச்சமா, உன்னை பார்த்து கேவலமா, உன்னால உயர முடியாது நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக, உன்னால ஆசீர்வாதமா இருக்க முடியாது நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் எப்படி தெரியுமா? கர்த்தரை உயர்த்தி ஆசீர்வதித்து பெரிய ஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. லேயாளுக்கு தெரியாதுங்க, லேயாளுக்கு தெரியாது. லேயாள் நினைச்சா என்ன ஆசீர்வதித்தார் கடவுள், இவளை ஆசீர்வதிக்கல, இவன் பிள்ளை என்ன கர்த்தர் பண்ண போறாரு. ஆனா கர்த்தருடைய திட்டத்துல ஆண்டவர் ராக்கேலை கர்த்தர் உண்மையாகவே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராக்கேலுடைய கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் ஏசேபை ஆசீர்வதித்து, ஏசேப் அநேக பேருக்கு அவன் அழகு சாப்பாடு கொடுக்கிறவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், ராஜாவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாளிலே ஆண்டவர் எப்பேற்பட்டனாக்கா இயேசுவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அதான் வேதம் சொல்லுது. தாவீது சொல்லுகிறான், சிலர் ரதங்களை குறித்தும் சொல்ல மாட்டேறீங்க, சிலர் நானும் எது உங்ககிட்ட இருந்தாலும் சரி. நிறைய பேர் சின்னப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது என் பக்கத்துல ஒரு பையன் இருப்பான், அவன் வெள்ளையா இருப்பான். அவன் ஆப் ஷர்ட் தான், இப்போ நான் ஆப் ஷர்ட் தான் போடுவேன். இந்த மாதிரி தான் என்ன ஃபுல் ஷர்ட் போடுன்னு ஃபுல் ஷர்ட் போட வைப்பாங்க. ஆப் ஷர்ட் போட்டோனாக்கா இப்பயாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கிறோம். அப்பெல்லாம் ஒன்றும் பயங்கரமா இருப்பேன். இப்படி எல்லாம் டஸ்க்கு உட்காந்து டஸ்க்கு இப்படி வச்சுப்போம்ல, இப்படிதான் நான் படிக்கணும் ஸ்கூல்ல எல்லாம் டஸ்க் இருக்கும், இப்படி வச்சு நிற்போம். அவன் பக்கத்துல இருப்பான், பாரு உன் கை எப்படி, என் கை எப்படி பாரு. இல்ல இதுல என்ன சந்தோஷம் தெரியல எனக்கு. அப்பப்போ சொல்லுவான், பத்தியா அப்படின்னா மனசுல நினைப்பேன், பா நீ தான்ப்பா வெள்ள விட்டுருப்பா. ஏன் சொல்றேன்னா அப்பப்போ குத்தி காட்டு வரான் எனக்கு அவரு. சரி குத்தி காட்டும் பரவாயில்ல. நல்ல கவனிங்க, துச்சமாய் எண்ணப்பட்டவர்களை மத்தியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எளியவனை புழுதிலிருந்தும் கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தாவீது சொல்லுகிறான், சிலர் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகள், ஆனா நானும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். சிலர் வெள்ளையா இருந்தா மேன்மை பாராட்டுவான், சில பேர் ஹைட்டா இருந்தா மேன்மை பாராட்டுவான், சில பேர் குண்டா இருந்தா மேன்மை பாராட்டுவான், சில பேர் ஒல்லியா பத்தியான ஒல்லியா இருக்கிற மேன்மை, எதனவோ மேன்மை. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிற, அல்லது உனக்கு இருக்கிற வாகனங்கள் குறித்து மேன்மை பாராட்டாத, உனக்கு இருக்கிற ஆஸ்தி அந்த குறித்து மேன்மை பாராட்டாத. தாவீது சொல்லுகிறான், நான் அவரை மேன்மை பாராட்டுவேன். அதனாலதான் இவனுக்கு பின்னாடி ராஜாவுடைய பதவி வந்தது. இன்னைக்கு நாம ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். இருக்குதுன்னு ஆடாத, இல்லைன்னு வேதனைப்படாத, ஒரே விதமா இரு, நியூட்ரலா இருக்க கத்துக்கோ. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த விளையாட்டுகள்ல இன்னைக்கு ஜெயிச்சு ஹாய் ஊய் டாம் டூம்னு கத்தணும். ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டு இருக்குங்க வாழ்க்கையில, கேம்ல. இன்னைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு டெய்லி ஜெயிப்போமா நம்ம? ஜெயிக்க மாட்டோம். அதனால டாம் டூம் ஹாய் ஹூயின்னு கத்தணும்னு வச்சுங்களேன், நாளைக்கு தோத்துருவேன். அப்ப என்ன பண்ணுவேன்? இல்ல தெரியாம கேக்குறேன் நானு. இல்ல என்ன மயான அமைதி எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ ஆட்டத்துல இங்க ஆனீங்கன்னா ஒண்ணு ஜெயிக்கணும். இன்னைக்கு நான் ஜெயிச்சேன், நாளைக்கு தோப்பேன் சொல்ல முடியாது, தோத்துருவோம். இன்னைக்கு டாம் டூம் ஹாய் ஹூய் என்ன மாதிரி ஆளே கிடையாது, நான் தான் பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஜெயிச்சுட்டு, சரி ரைட் ஓகேப்பா போப்பா. நாளைக்கு திடீர்னு தோத்த என்ன பண்ணுவேன்? அவமானம் தானே. அது ஜெயிக்கும் போது கம்முன்னு இருந்தீங்கன்னா என்னங்க, இது கூட அவங்க கம்முன்னு இருக்கிறீங்க. ஜெயிக்கும் போது கம்முன்னு இருந்தா, தோக்கும் போது ஒரே மாதிரி இருப்போம், டிஃபரன்ஸே இருக்கக்கூடாது. இதுதாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். எனக்கு ஒன்னும் புரியல. கூலா இருக்கணும், இருந்தாலும் கூலாரு, இல்லைனாலும் கூலாரு. ஜஸ்ட் லைக் தட். எல்லாம் வரும் போகும்,
ஆனா கைவிடாதவர், விட்டு விடாதவர், ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர் நம்ம கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை பிடித்து கொண்டவனுக்கு எல்லாமே மாறும். ஆமென், ஹல்லேலூயா. குதிரைகளை குறித்து நீ மேன்மை பாராட்டாத, அல்லது ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டாத. சில பேருக்கு வீடு பார்த்து ஒரு கம்பீரம், வீடு பார்த்து பாத்தியா வீடு எப்படி கட்டின, பாத்தியா என் பைக் பார்த்தா எப்படி இருக்குது, பாத்தியா செல்போன் பாத்தியா. சில பேர் சட்டு, நாங்க ஆசிரமம் வச்சிருக்கோம், ஆசிரமத்துல பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோன்னா எவனும் ஸ்டிக்கரை கழட்ட மாட்டான். ஆமா, நான் ஒரு நாள் இந்த கிறிஸ்துமஸுக்கு எல்லாருக்கும் எப்பவுமே நான் கேட்க மாட்டேன், கேட்டேன், கூப்பிட்டு கேட்டேன், ஏன் ஸ்டிக்கர் எடுக்கல, ஸ்டிக்கர் எடுக்கல. எல்லாம் சொல்லுங்க அப்பான்னு சொல்லுவாங்க. என்ன இல்லை வேணாப்பா வேணாப்பாண்ணா. ஏன்டா எழுக்கணுண்டா, அதெல்லாம் இருக்கக்கூடாதுண்ணா. அவன் சொல்றான், இந்த ஸ்டிக்கர் இருந்தா தான் எல்லாருக்கும் தெரியும் புதுசுன்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு இது இருக்கா. நல்ல கவனிங்க, மேன்மை பாராட்டுகிறான், மேன்மை பாராட்டுகிறான். இந்த சட்டு எவ்வளவு தெரியுமா? இந்த சட்டு சும்மா சொன்னாங்க, இது சும்மா தைச்சு வாங்கி தைச்சது. இந்த சட்டு எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். உடனே சாயங்காலம் வந்துடுவீங்க, உண்மையாமனா 5000 ரூபாய் சட்டை. ஆனா நீ பணக்காரன் ஆயிட்டா 5000 ரூபாய் சட்டை வாங்கி ஏங்க 500 ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ இருக்கும்போது இருக்கிறத வச்சு மேன்மை பாராட்டாத. அதனால்தான் தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், ஆண்டவரை மேன்மை பாராட்ட கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டல, கர்த்தரை நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எது இருந்தாலும் அல்லது உன்னதமான இடத்துல இருந்தாலும் நாம எப்படி இருக்கோம்னாக்கா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எதுவுமே இல்லைனாலும் சொல்ல மாட்டீங்க. தாவீது என்ன சொல்லுகிறான்? ஒண்ணுமே இல்ல, சீ போடா அப்படின்னா கூட அப்படி நான் எல்லாமே இருக்கு, ரதங்கள், குதிரைகள், சேனைகள், பட்டயங்கள், எல்லா ஆளு, எல்லாம் பலம் இருக்கு, எல்லாம் சிங்காசனம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப கூட சொல்றான், குதிரை குறித்த மேன்மை பாராட்ட மாட்டேன், என்னுடைய கர்த்தர் எனக்கு கோட்டை அவர், என் துருகம் அவர், அவரை மேன்மை பாராட்ட வேண்டாம். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அது இந்த தாவீதுடைய இந்த சிங்காசனம் நிலைப்பதற்கு காரணம் என்ன? இவைகளை குறித்து யோசிக்கல, குறைய குறித்து யோசிக்கல, நிறைவை குறித்து யோசிக்கல, ஆஸ்தி அந்தஸ்துகளை பத்தி யோசிக்கல, ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, ஒரு காலகட்டத்தில் நான் டாக்ஸி டிரைவரா போனேன் சில காலகட்டத்தில். ஆனா அந்த நாட்களில் பயங்கரமான நாட்கள், குறைவு நாட்கள், பணமே இல்லாத ஒரு நாட்கள். ஆண்டவர் தினந்தோறும் அந்த எப்படி ஒரு பறவையை கர்த்தர் போஷிக்கிற அது மாதிரி தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு காரியங்கள் மத்தியில் இருக்கும்போது ஆண்டவரை பற்றி கொண்ட நடத்தின கர்த்தர். அநேக இடத்துல நான் நிற்கும் போது சில நேரத்தில் அவமானப்பட்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன கைவிடல. அவர் உன்னதமான காரியங்களை கொண்டு கர்த்தரை மீட்டு நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, உங்களுடைய அற்பமான காரியங்களை மனுஷர்கள் ஒருவேளை துச்சமாய் பேசலாம், ஆனா கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய போக்கஸ் கர்த்தர் மேல இருக்கணும், உன்னுடைய போக்கஸ் ஆண்டவர் மேல இருக்கணும். இந்த உலகத்துக்குரியதல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து அல்ல. யார் கர்த்தர் மேல் நோக்கமா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா தாவீதை போல கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இயேசுவானவர் இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன அந்த ஓமைன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க அந்த வசனத்தை, 19 வசனத்தை வாசிங்க. 2 மனுஷர் பரிசேயன் ஆயக்காரன். நல்ல கவனிங்க, 2 பேரு போனாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன், ஆனா என்ன நீங்க ஆசீர்வதிங்க. இதோ அவன மாதிரி நான் கிடையாது, அடுத்தவனை பார்த்து குறை சொல்லுகிறவனா இருக்கிறான். ஆனா உன்னதன் சொல்லுகிறான், ஆண்டவரே கண்ணெடுத்து பார்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாத ஆண்டவரே, என்னை நீங்க
ஏற்றுக்கொள்ளுங்கன்றான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆயக்காரன் தான் ஏற்றுக்கொண்டார். அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு மேன்மை பாராட்டுவதனால கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது நம்ம கீழான யோசித்து ஆண்டவரை தூசித்தோம் அப்படின்னாக்கா ஆண்டவர் அவங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறோம், எப்பொழுதும் அவரை ஸ்தோத்தரிக்கணும், எந்த காலத்திலையும் ஸ்தோத்தரிக்கணும், எல்லா நேரங்களையும் ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி, பணம் இல்லாத போது நிறைய பேருக்கு என்னன்னா, பணம் வச்சு என்ன வேணா செய்யலாம், எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம் சுத்திட்டு இருக்கிறான். பணம் இருந்தாக்கா வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறாதீங்க, தேவ கிருபையினால்தான் வாழ முடியும். ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை, நடத்துகிற தேவ கிருபை. ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்தாரு. ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் அற்பமா பார்த்தா நமக்கு என்னங்க? ஆண்டவனை நடத்துகிறார், ஆண்டவனை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல அற்பமாய் பார்க்கிற ஒருத்தனை பார்க்கிறோம். உன்னத்தனை பார்த்த போது அவன் சொல்றான், ஐயா என்னால கண்ணு கூட எடுத்து பார்க்க முடியாது ஐயா, ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டருளும் என போது கர்த்தர் அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் அல்லவா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அப்பேற்பட்ட ஜபம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமேன் போனா போதும், ஒரு ஆமேன் போனா போதும், ஒரு ஆமேன் சொல்லுங்கம்மா. ஆயக்கார ஜபம் வந்து அட்லீஸ்ட் நமக்கு இருக்கணும். ஆயக்கார மாதிரியே சொல்லணும் ஆண்டு விட்ட. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, அற்பமா எண்ணப்படும் போது நீ யார பிடிக்கணும்? சொல்ல மாட்டேறீங்க. ஆண்டரை பிடி, ஆண்டர் பாதத்தை பிடி. இல்ல நிறையவா இருக்கிறியா, ஆனாலும் யார புடி? ஆண்டவரே புடி. உயர்வானாலும் தாழ்வானாலும், குறைவானாலும் நிறைவானாலும், எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரை எவன் கர்த்தருடைய காலை பிடிச்சு கர்த்தரிடத்துல கேட்கிறானோ அவன் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்பமான காரியங்கள் கர்த்தர் மாற்றுவார். உன் அற்பமாய் பார்த்தவோடு முன்பதாகவே, ஆமென், ஹல்லேலூயா, லேயாளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த இடத்துல அவள் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னை கேட்கிற தேவஜனமே, இனி நான் உங்களை பார்த்து சொல்றேன், அன்னாளை பார்த்த போது தன்னுடைய ஓரவத்தை ஒவ்வொரு வருஷம் பிள்ளையை பெற்றெடுப்பார். இவளை பார்த்து பரிகாசம் பண்ணுவார். ஆனா இவ ஒரு நாள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா, அவ பேர் தான் சாமுவேல். எப்பேற்பட்டவன் தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதங்கள் லேட் ஆகுது? கையை உயர்த்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வர இருக்கு தடைப்பட்டு போய் கொண்டிருக்கு? கொஞ்சம் உங்களை ஜபத்துல நடத்த படிக்க வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு வர இருக்கிறது தடைப்பட்டு போயிருக்கிறது? ரெண்டு கரங்களுமே உயர்த்தி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சாமுவேலை போல அபிஷேகம் பண்ணுகிறவனாய், ராஜாக்களை முன்குறிக்கிறவனாய், ஜனங்களை நடத்துகிறவனாய், அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதங்களை எங்களுக்காய் கொடுப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. அற்பமான காரியங்களை கர்த்தாவே எத்தனை பேர் அற்பமா பார்த்தாலும் என் தேவன் நீர் என்னை பார்க்க மாட்டீங்க, என் தேவன் நீர் என்னை பார்க்க மாட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பார்வையில ஆண்டவர் உங்களை பத்தி வைத்திருக்கிற நோக்கங்கள் இது யாரும் வச்சு இல்ல, உன்னதமான நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசுகிற காரியங்கள் தடைப்பட போகுது அப்படின்னாக்கா கர்த்தர் உன்னதமான காரியங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேலை பெற மட்டும் நீங்க வெயிட் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. எலிசபெத்தை நம்ம பார்க்கிறோம். எலிசபெத்து வயது முதிர்ந்த தம்பதி, எல்லாருக்கும் பிள்ளை வந்தது. ஆனா இந்த அம்மாவுக்கு பிள்ளையே கிடையாது, வரல, எதிர்பார்த்தது வரல. She is upset with that. விட்டுட்டாங்க, ஜெபிக்கிறதை விட்டாங்க. போதும் ஆண்டவரே, இட்ஸ் enough, போதும், இனி நான் ஜெபிக்க மாட்டேன். 1 வருஷம் ஜெபம் பண்ண, 2 வருஷம் ஜெபம் பண்ண, 3 வருஷம் ஜெபம் பண்ண, லென்ட் பிரேயர்ல 40 நாள் ஜெபம் பண்ண, எனக்கு இதுவரைலாம் கிடைக்கல. இட்ஸ் enough. ஆனா ஜெக்கரியாவை கர்த்தர் கண்டார், கர்த்தர் பார்த்தார், சொல்றாரு, உனக்கு ஒரு நான் பிள்ளைய கொடுப்பேன், அவன் பேர் யோவான்னு வை.
இயேசு கிறிஸ்துக்கே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவனாய் கரத்தை மேல உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்படுகிறது, அற்பமாய் எண்ணப்படுகிறது. என் கையில பணம் இல்லாம இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு ஆஸ்தி இல்லாம இருக்கிறது, நான் குறைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, ஒரு நாளில எனக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே அப்படின்னு மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைப்பது தடபடாது, அது நேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்க லென்ட் பிரேயர்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உபவாசத்துல தரித்து இருக்கிறீங்க. கர்த்தர் இதோ கர்த்தர் லேட் பண்றாரு அப்படின்னாக்கா, அற்பமாய் சில பேர் உன்னை பேசுறாங்க அப்படின்னாக்கா, உனக்கு இயேசுவை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென் ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனும் மூலமா வரப்போகிறான். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு சாமி வேலை கர்த்தர் உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னதமான காரியங்களை உனக்காய் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் மறைத்து வைக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் கையில கொடுக்கும்படிக்கு. ஆமென் ஹல்லேலூயா. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. 10 ரூபாய் கொடுக்கணும்னா பேக்கெட்ல இருந்து கொடுத்துடலாம். உண்மையில போய்க்கலாம். 10 ரூபாய் பேக்கெட்ல இருக்காதா? இல்லைங்க, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட வரேன், சும்மா கேட்கறேன், அம்மா ஒரு 10 ரூபா தான் கொடுங்க. எப்படி கொடுப்பீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, தரமாட்டீங்க, சிம்பிளா கொடுத்துருவோம். அதை வச்சுக்கோங்க. திடீர்னு உங்ககிட்ட வந்து அம்மா ஒரு 3 லட்சம் கூட வர இந்த மனுஷன் ரொம்ப பேசுறான். இல்ல சரி, ஒருவேளை இருக்குது, நீங்க கொடுக்கணும். பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருப்பீங்க, டைம் ஆகாதா? என்னங்க, நான் முடிச்சிடுறேங்க. நிறைய பேர் என் முகத்தை பாக்குறது பார்வையில உனக்கு டைமு. ஓகே, நான் முடிச்சிடுறேன். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒண்ணு சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க வந்து நிக்கிற அளவுக்கு நிர்பந்தம் ஜாஸ்தி. உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? நீங்க நின்னுதான் தெரியும். ஓகே ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன பேசிட்டு இருந்தோம்? 3 லட்சம் பாருங்க, 3 லட்சம் கரெக்டா இருக்கு. 3 லட்சம் கேட்டங்க, அவங்க தரேன்னாங்க. உடனே கிடைக்குமா? போனோம், வீட்டுக்கு போனோம், பீருவா சாவி தேடணும். அந்த இன்னும் காமெடி என்னன்னா, நான் நிறைய விட செய்வேன். பத்திரமா வைக்கணும்னு ஏதாவது தூக்கி ஏதாவது கீழே தூக்கி சொல்லி விட்டுருவேன், மறந்துடுவேன். அப்புறம் தேடும், ஐயோ எங்க வயசு தெரியலையே, என்ன வயசு தெரியலையே. அப்ப அதை தேடுறது. இது ஆக்சுவலா ஒன்னு ஓபன் பண்றதுக்கு இன்னொரு இடத்துல வைப்பேன். இதை ஓபன் பண்ணி மறுபடியும் அதை ஓபன் பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆகும்? கம்ப்யூட்டர்ல நிறைய பாஸ்வேர்டு இருந்தது. நிறைய பாஸ்வேர்டு எல்லாம் இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. ஆபீஸ்ல எல்லாமே வெளியே வைக்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணா, எல்லா பாஸ்வேர்டு போட்டு ஒருத்தர கேட்டேன், என்ன பண்ணலாம்? அவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல, எக்ஸல்ல போட்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி விட்டேன். அவ்வளவுதான். ஒரு 4 நாள் கழிச்சு எங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன். இது மீட்டிங்னு போயிட்டு வந்து ஓபன் பண்ண, ஓபன் ஆகுமா அது இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டேன். அந்த பாஸ்வேர்டு தான் அதுல இருக்கு. இதை போட்டு லாக் பண்ண பாருங்க, எக்ஸல் பாஸ்வேர்டு, அது லாக் ஆகி போச்சு. ஒன்னும் புரியல. சரி விடுங்க, இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டேன். இந்த காரியத்துக்காக தான் பாஸ்டர் பிரவீன் குமார் வச்சுக்கிறாரு. அவர் டாக்டிஸ்ல ஆச்சரியப்பட்டேன் நானு. ஓபன் பண்ண மாமான்னாரு. அவர் எனக்கு மச்சாதான் அப்படின்னு ஓபன் பண்ண கம்ப்யூட்டரு அடிச்சேன். என்ன பாஸ்வேர்டு சொல்லுப்பா அப்படின்னு. என்னை விட அவர் ரொம்ப டிகிரி பண்ணிருக்கிறாரு. அவரு உடனே பார்த்துருவாரு. சும்மா ஏதாவது அடியேன் அப்படின்னாரு. எப்படா ஓபன் ஆகும்? இல்ல சும்மா அடினாரு. அடிச்சேன். அங்க வருது இன்வாலிட் பாஸ்வேர்டு. வந்துச்சா, அதை பார்த்து அடினா. என்னது அது? அதை அடினா, அதை பார்த்து அடிச்ச உடனே ஓபன் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது டெக்னிக்? இது மாதிரி சில பேர் டெக்னிக் வச்சிருக்க. அதனால நல்ல ஞாபகத்துல வச்சு, இது போய் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். நீ கேட்டது 10 ரூபாய் தான் டக்குன்னு கிடைக்கும். நீ கேட்டது விலை உயர்ந்ததா விலை இல்லாததா? நீ பெஸ்டா கேட்டியா ஃபர்ஸ்டா கேட்டியா? எத்தனை பேருக்கு எனக்கு ஃபர்ஸ்டா வேணும்ன்றீங்க? கமான், கை தூக்கங்க பார்க்கலாம். பெத்து போட்டது லைனா 6 குழந்தைய. இன்னொரு குழந்தை ஒரு பொண்ணை பெத்து போட்டது. ஆனா ஏசேப்பு வரணும் அப்படின்னா, ஆமென் ஹல்லேலூயா, வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெஸ்டா வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான்.
ஆனா அது வரலாம் உன்னை பார்த்து கிண்டல் கேலி நான் முடிச்சிடறேன். அந்த நேரத்துல போய் வீட்டுக்காரர் போய் ஹாய் ஹூயின்னு கத்துறாங்க, யாரு சொல்ல மாட்டீங்க. பாவம் அந்த மனுஷன் எதுவும் பேசல போல, இல்ல அது மாதிரி எழுது பண்ணல, எதுவும் பேசல, விட்டாரு. இது நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்வாருன்னு உன்னை பரிகாசம் பண்றவனுக்கு யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய திட்டம் மறைவாக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அற்பமா பார்க்கப்படுறியா, அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே ஸ்தோத்திரி, ஆண்டவரே எல்லாற்றுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லு. கர்த்தருடைய வாயில் எப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் உன்னுடைய அற்பமான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெஸ்ட் வேணும்னே இந்த குழந்தைங்க கூட பாருங்களேன், வேதத்துல எந்த குழந்தைலாம் பெஸ்ட்டோ அந்த குழந்தைலாம் லேட்டா இல்ல சொல்ல மாட்டீங்களே, அந்த குழந்தைலாம் ரொம்ப லேட்டா பிறக்காது, பிரச்சனை அப்படித்தானங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் அபரிதமாய் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், எதை குறித்து நீங்க இந்த லெண்டேஸ்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதை குறித்து நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்க? ஆண்டவரே நான் 1 வருஷம் ஜெபம் பண்ணேன், 2 வருஷம் ஜெபம் பண்ணேன், 3 வருஷம் ஜெபம் பண்ணேன், ஆனா நடக்கல. ஆனா நல்ல கவனிங்க, லேயாளுக்கு வருஷம் வருஷம் பிள்ளை, ஆனா பக்கத்துல இருக்க ராக்கேலுக்கு கிடையவே கிடையாது. அண்ணாளுக்கு பிள்ளையே கிடையாது, ஆனா தன்னுடைய ஓரபுத்தியா இருக்கிற அவளுக்கு வருஷந்தோறும் குழந்தை. ஆனா எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். எல்லாம் முழங்கால போட்டு செபிக்க போகிறோம். அற்பமாய் எண்ணப்படுகிற உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே அநேக பேர் இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கறாங்க. கேவலமான பார்வை ஒருவேளை இன்னைக்கு உனக்கு வேதனை கொடுக்கும், ஆனா ஒரு நாள் விளங்க பண்ணுவா, இது எல்லாம் எனக்கு நல்லதுதான், இது எல்லாமே எனக்கு நல்லதுதான். Jesus, hallelujah, hallelujah, hallelujah. தாவீது ராஜா துரத்தப்படும் போது, துச்சமாய் பேசப்படும் போது, அவனை பார்த்து கேவலமான வார்த்தையை விடும்போது தாவீது சொல்லுகிறான், அவரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும். Thank you Jesus, hallelujah, hallelujah. ஆண்டவரை எல்லாம் ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தாவே என் ஜெப விண்ணப்பங்களை கேட்கிறவரே, கர்த்தாவே என்னை பார்த்து அநேக பேர் கர்த்தாவை துச்சமாய் பேசும்போது, கர்த்தாவே கேவலமாய் என வார்த்தைகளால் என்ன பேசும்போது, கர்த்தாவே என்னை பரிகாசம் பண்ணும் போது, ஆண்டவரே உமக்குள்ள நான் களி கூட கத்த கிருபை செய்வீரா. Yes, hallelujah, hallelujah. எப்படி கர்த்தாவே அண்ணாளை பார்த்து ஆண்டவரே அவளை பரிகாசம் பண்ணினாலோ, வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அண்ணாளை ஆசீர்வதித்தீங்க, சாமுவேலை பெற்றெடுத்தா. ஸ்பெஷலா கர்த்தருடைய ஆசீர்வதித்தீங்க, ராக்கேலை ஸ்பெஷல் ஆசீர்வதித்தீங்க. அற்பமாய் பார்க்கப்பட்ட, அற்பமாய் எண்ணப்பட்ட சாரா ஈசாக்கை பெறவில்லையா? ஒருவேளை எங்க சொந்த பந்தங்களின் மத்தியிலும், உற்றார் உறவினர்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும் நான் அற்பமாய் பார்க்கப்படலாம், ஆனா என் தேவன் என் குறைகளை மாற்ற வல்லவர் என்று மட்டும் கரத்தை மேல உயர்த்தி praise the Lord, hallelujah. என் தேவைகளை சந்திப்பீர், என் குறைகளை கர்த்தர் மாற்றுவீர், கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அற்பமாய் பார்க்கப்படுகிற என்ன ஆசீர்வாதமாய் மாற்றுமால் ஆகும். தாவீதை ஆசீர்வதித்த தேவன், ஓ சாராளை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவர் அப்பா ராக்கேலை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்க அண்ணாளை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்குமால் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜபத்தை கேட்கிறவரே,
விண்ணப்பம் கேட்கிறவரே, என் கண்ணீர்களை காண்கிறவரே, என் அவமானங்களை பார்க்கிறவரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே, என் அற்பமான நேரங்களில், அற்பமா இருக்கிற நேரங்களிலே என் கண்ணீரை துடைக்கிறவர் நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலம் என்ன அற்பமா பார்க்கிற காலம்தான். இந்த காலம் எனக்கு குறைவான காலம்தான். ஆனா நிறைவான நாட்கள் வரும். நிறைவானது வரும்போது குறைவானது கடந்து போகும். என் தேவனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக மாட்டோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த குறைகள் மாறுவதாக, இந்த அற்பமான காரியங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, சாமுவேலை பார்க்கிற கிருபை, ஆண்டவரே சாமுவேலை பார்க்கிற கிருபை, யோசேப்பை பார்க்கிற கிருபை, இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜீசஸ், ஹalleluya. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அற்பமா இருக்கிற உன்னை அற்பமாவே கர்த்தர் கைவிட மாட்டாரு. அப்படியே கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏற்ற நாள் வரும். ஏற்ற காலத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை மேல உயர்த்தி எங்க ஜெப விண்ணப்பங்களை கேட்கிறவரே, என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு வருவீராக. ஆண்டவரே, வெயிட் பண்ண நாட்கள் போதும். ஆண்டவரே, மிக சீக்கிரமாய் இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளதாகவே, இந்த லெண்டேஸ் முடிவதற்குள்ளவே கர்த்தாவே சந்திப்பீராக, உடைய கரத்தால் சந்திப்பீராக. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தினால எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் விசேஷமா என்னை ஆசீர்வதிக்கிறவங்க மட்டும் கரத்தை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு விசேஷமான ஆசீர்வாதம், ஒரு விசேஷமான தேவ கிருபை, ஒரு விசேஷமான அற்புதம், ஒரு விசேஷமான ஆசீர்வாதம், ஒரு விசேஷமான கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தர் செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹalleluya. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னுடைய அற்பமான காரியங்கள், என்னை பார்த்து அற்பமா பேசின வாய்களுக்கு முன்பதாகவே என் தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஒரு நாளிலே அற்பமாய் பார்க்கப்பட்டவன் தான். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ரூத்தை பார்த்தபோது ரூத் அற்பமாய் பார்க்கப்பட்டா. ரூத் அற்பமாய் பார்க்கப்பட்டா. அவன் இடத்துல போய் அவள் அப்படியாகவே அல்லது ஒன்றுமில்லாதவன் நின்னால் மோயாபி பெண்ணுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல பொறுக்கினாலோ, எந்த இடத்துல ஒன்றுமில்லாம நின்னாலோ அதே இடத்துக்கு ராஜாத்திய கர்த்தர் மாற்றமில்லையா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அது எம்மாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ரூத் ஆசீர்வதித்தவர் எங்களையும் ஆசீர்வதிக்குமாலாகும். Thank you Jesus, hallelujah, hallelujah. ஆண்டவர் யாருக்கா இந்த வார்த்தை பேசுறான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் தீர்க்கமாய் கர்த்தர் பேசுகிற காரியம், கர்த்தர் தீர்க்கமா பேசுகிற காரியம். அற்பமா எண்றாங்களா? அற்பமா எண்ணப்படுறியா? கர்த்தருடைய கிருபை மேல அதிகமாய் கர்த்தர் போடுகிறார். கர்த்தர் அதிகமாக மேல கர்த்தர் கிருபையை கர்த்தர் மேல வார்த்துகிறார். ஆமென், ஹalleluya. அவருடைய கிருபை பெரிது, அவருடைய கிருபை பெரிது. அவர் கிருபையினால கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நிரப்புகிறார். Thank you Jesus, hallelujah. உன்னதமான காரியங்கள் நடக்கட்டும். ரூத் எந்த வயல்ல கோதுமையை கீழே விழுந்த கோதுமையை எடுத்தாலும் அதே இடத்துக்கு போவேசு மனைவியாய் மாறினார். இனி நான் உன்னை பார்த்து சொல்றேன், பணம் இல்லையா? கடன் மத்தியில காணப்படுறியா? வியாதி மத்தியில காணப்படுறியா? சரீர பலவீனங்கள் மத்தியிலும், குடும்பத்துல அசமாதானங்களில் மத்தியிலும் காணப்படுகிற உன்னை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ரூத்தை ஆசீர்வதித்தனா, ஒன்றுமில்லாத ரூத்தை நான் ராஜாத்தியாய் போல மாற்றினா,
இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஒன்றும் இல்லாத இடங்களிலே இருக்கிறத போல பண்ணுகிறவர். ஓ, கர்த்தர் உன்னை கொண்டு கத்த செய்வார். உன் படிப்போ ஆஸ்தியோ அந்த தேவையில்லைங்க. என் தேவன் ஆசீர்வதிக்க நினைத்தால், அவர் ஆசீர்வதிக்க நினைத்தால் அவர் என்ன வேணா செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமான காரியங்கள் நடக்கட்டும், உன்னதமான காரியங்கள் நடக்கட்டும். எல்லா சாப கட்டுகள் உடையட்டும், எல்லா பிசாசு கிரிகள் மாறட்டும். கர்த்தர் கிருபை நம்மத்திலே கடந்து வரட்டும். ஆண்டவர் அற்பமாய் பார்க்கிறவர்கள் முன்பதாக என் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. பேத்தல் சபை மாறுவதாக. என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாதது, கூடாத காரியம் என்றும் இல்லை. அவர் எல்லாம் ஆகும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிரசனத்தினால் நிரப்பி நடத்துவீரா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானங்களின் மத்தியிலும் ஆண்டவர் அப்பா, இந்த பிள்ளைகள் வேதனைப்படும் போது நீங்களுடைய வார்த்தை சொல்லி நீங்க ஆண்டவரே திடப்படுத்துகிற வார்த்தை எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நன்மைக்கு தான். குறைகள் நன்மைக்கு தான், பலவீனங்கள் நன்மைக்கு தான், இல்லாமை நன்மைக்கு தான், வருத்தங்கள் நன்மைக்கு தான். என் தேவன் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார நம்புகிறவன் மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு எல்லாமே நன்மையாய் மாற்றுவார், எனக்கு எல்லாமே நன்மையாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆமென், ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, இந்த 2 நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நடத்தப்படி செபிக்கிறோம். கிருபையின் கரங்களை நடத்தட்டும். பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை கர்த்தர் கொடுப்பீரா. பிசாசன் கிரிகள் அகமாக்கி போகட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் கர்த்தாவே எங்களை நடத்தி வருகிறதுக்காய் நன்றி. அற்பமாய் எண்ணப்பட்டாலும் ஆனா உங்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே. ஒரு நாள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீங்க. நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.